குக் வித் கோமாளி மூலிமா ஃபேமஸான டிஷ் கேரளா ஸ்டைல் எரிஷேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? அது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் நான் 50 கிராம் பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கலர் மாறிடக்கூடாது. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 2 கை அளவு துவரம்பருப்பு உள்ளே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 5 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் பூசணிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது வேகிற அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அது செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எரிஷேரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் வேக வச்சு வச்சுருக்கிற பூசணிக்காவையும் அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தண்ணி லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு பருப்பை நல்லா மசிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். சைட்லேயே தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், 2 வத்தல், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலர் மாறுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பை உள்ளே சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.